என்ன இது பண்ணாங்கன்னா, வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் போய், அங்கே வந்து நீண்ட காலம் செட்டில் ஆக முடியாது. நிலம் வாங்க முடியாது. அரசு வேலைகள்ல அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு பெண்ணை இயல்பா ஒரு விருப்ப திருமணம்னு பண்ணிக்கிட்டா கூட, அந்த சொத்துக்கு அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த காஷ்மீரி பெண்ணுக்கு உரிமை கிடையாது. இப்படியான பல விதிகள் வச்சிருந்தாங்க. இப்ப அதுபோல இப்போ நாகாலாந்தில, மணிப்பூர்ல அது மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிலங்கள் வாங்கவே முடியாது. வெளி மாநிலத்திலேருந்து போறவங்க நிலம் வாங்க முடியாது. குத்தகைக்கு எடுத்துக்கலாம், நீண்ட கால குத்தகைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் சில ஏகப்பட்ட வரம்புகள் உண்டு. அதுதானே தவிர நிலத்தை வாங்க முடியாது. இப்ப இது இங்கே இந்தியாவுல இருக்குது. இப்ப நீங்க துபாயில மற்ற மாநிலங்கள்ல போன அரபு நாடுகள்ல பாருங்க. அங்க போய் நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னா, ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரா சும்மாவே ஒரு ஆள போட்டு வச்சுக்கணும். அவனுக்கு லாபத்தில குடுத்தே ஆகணும். அப்படி இல்லாமல் அங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. இடம் வாங்குறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் அங்க போய் இடம் வாங்கவே முடியாது. அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, ஒரு இடம் அது ஒரு நிலம் என்பது வெறும் ஒரு நிலம்ங்கிற ஒன்று மட்டுமே கிடையாது. அது வந்து தாய் நிலத்தின் தாயகத்தினுடைய ஒரு கூறு. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹோம் லேண்ட். இட்ஸ் நாட் மியர் லேண்ட். அப்ப அதனால அவர்கள் எல்லாருமே அப்படித்தான். எல்லா நாடுகள்லயும் இருக்கிறாங்க. இந்தியாவிலயும் பல பகுதிகள்ல அது இந்திய அரசாங்கமே அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு மாரி சில இடங்கள் தான் திறந்த வீடு மாரி ஆயிப்போச்சு.